எல்லாரா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்குது. அம்மா நம்ம மேல சந்தேகப்படுறாங்களோன்ட்டு. அன்னைக்கு ரிசப்ஷன் நடந்ததுல இருந்து அம்மா என்கிட்ட சரியாவே பேசவே இல்லையா? அது ஒரு மாதிரியே இருக்குது. நீ வீட்டுக்கு போனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அது சொல்றதுக்காக தான் சரி இங்கேயே இறங்கினேன். என்ன காலி பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன், நீங்க வாங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க? ஏய் காளி, ஆரா, என்ன ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா? வாங்க நிலாக்கா, வந்தாச்சுக்கா. அண்ணா இருக்கிறாரா வீட்ல? ஆபீஸ் போயிட்டாரா? அவர் எங்கப்பா காளி வீட்ல இருக்கிறாரு? அவரெல்லாம் ஆபீஸ் போயிட்டாரு. நீங்க என்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வரீங்களா? ஏன் இங்க இறங்கிட்டீங்க வீட்டுக்கு போகாம? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வண்டி கொஞ்சம் பஞ்சரான மாதிரி தெரிஞ்சுதா, சரி அதான் இறங்கி இங்கே பார்த்துட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. என்ன மாமியார் வீட்டு விருந்து கவனிப்பெல்லாம் எல்லாம் நல்லா இருந்ததா ஏப்பா காளி? எல்லாம் நல்லாதாக்கா இருந்தது. என்ன ரெண்டு பேர் மட்டும் தான் தனியா வந்தீங்களா? யாரும் கூப்பிட வரலையா உங்கள? இல்லக்கா, அம்மாவே நீங்க 2 பேரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்களா, சரி அதாக்கா வந்துட்டோம் நாங்களே. ஓஹோ அப்படியா. என்ன மறு வீட்டுக்கு போனவங்க எல்லாம் கையை வீசிட்டு வெறுங்கையில வர்றீங்க? ஒன்றும் கொடுத்துடலையா? கொடுத்தாதானே வாங்கிட்டு வரக்கு. என்ன மாறா, உங்க அம்மா ஒன்றும் வாங்கி தரலையா? மறு வீட்டுக்கு போயிட்டு வெறுங்கையோட வந்திருக்கிற? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை, எப்படி கேட்குறாங்க பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அம்மாவே இது பணம் கொடுத்துட்டாங்க, எங்களையே வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்களே வாங்கிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோமா. சரி நான் அப்பமா தேவைப்படுறப்ப வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோக்கா. ஓஹோ அப்படியா, அது சரிதான். சரி சரி, இந்த காலமே மாறி போச்சு போ. பல பணம் கொடுத்தா போதும், நீங்களே எல்லாம் விருப்பப்பட்டதை வாங்கிக்கலாம். எங்கள் காலமெல்லாம் அப்படி இல்லை. சரி சரி, ஏன் நிற்கிறீங்க? வீட்டுக்கு போங்க. அவன் வண்டி வேறு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னானா? சரி போட, அங்கே பஞ்சர் கடை அங்கே தான் இருக்குது. அந்த பையன் இருக்கிறானா லீவ் போட்டானு தெரியல. வாரத்துக்கு 3 நாளுக்கு 4 நாள் கடை கூட்டி வச்சுட்டு போயிடலாம். போய் பாரு போ. நீ ஏன் மாற நிற்கிற? வீடு பக்கம் தானே, போ நடந்து போ வீட்டுக்கு. இல்லாட்டி வா, நான் நம்ம சின்ன பிள்ளை வீட்டுக்கு தான் போகிறேன். உங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வா நான் வேணா கூட வரேன். காளி வேணா பஞ்சர் போட்டுட்டு வரட்டு வா. என்ன காளி, இவங்க வேற கூப்பிடுறாங்க, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வேறு தேவையில்லாமல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. சரி யாரா பரவாயில்ல, நீ அந்த அக்கா கூட முன்னாடி போ, நான் வண்டி தள்ளிட்டு அப்படியே பின்னாடி வரேன். சின்ன பிள்ளை அடியே. வாங்கத்தா, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏன் அப்புறம் என்ன கோயிலே அங்கேயே உட்காந்துக்குவாங்களா? போனா சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு, அப்புறம் என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடுப்பு பார்க்க சொன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருக்கிற? என்னமோ போட்டு தின்னுட்டு இருக்கிற? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் பூரி சுட்டு வச்சுட்டு போயிருக்கிறீங்க, சாப்பிட வேண்டாமா? நான் வேற பசிக்குது. அடுப்பு பார்த்துட்டே இருந்தா என் வயிறு எப்படி நிறையும்? அது பாட்டுக்கு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, பார்த்துட்டே இருக்கிறேன். அதனால சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ என்ன அதுக்கு? அது சரிதான். ஏண்டி அடுப்பு எரியுது, சாப்பாடு போட்டுக்கிற அடுப்புல பார்த்துக்கடின்னு சொல்லிட்டு போனா அடுப்பையே பார்த்துட்டு இருந்தியா? விறகு வேற எப்படி முடங்கிட்டு கிடக்குதுன்னு தீ நேரம் சோறு கஞ்சியா இருக்கும் போ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதான் கொஞ்சம் நல்லா எரியுது. இவ்வளோ நேரம் சரியாவே எரியவே இல்லை. நானே ஊதுன்னு ஊதி இப்போதான் கஷ்டப்பட்டு எரிய வச்சிருக்கிற. அதெல்லாம் கஞ்சியெல்லாம் ஆகாது, இன்னும் வெந்துட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? பாப்பையே இல்லையா நீ? அது சரிதான், நீ அடுப்பவே பார்த்துட்டு இருக்கிறேன்னு தானே சொன்ன. சாப்பாடு வெந்துருச்சா இல்லையான்னு பாத்தியாடி? கரண்டி விட்டு கிளறி பாத்தியா? ஐயே, அது கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் சாப்பாடாக தான் இருக்குது, இன்னும் கஞ்சியெல்லாம் ஆகல. இப்போதான் பார்த்துட்டு மூடி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துருப்பேன். சரி அக்கட போ, நானே பார்த்துக்கிறேன். உன்கிட்ட சொல்லிட்டு போன பாரு, கஞ்சி ஆகிற வரை பார்த்துட்டே இருப்பாளாட்டு இருக்குது. அது சரிதா. ஏண்டி அடுப்பு பக்கத்தில் இப்படி அடி வந்து உட்காருவாங்க, சேர் போட்டு ஒய்யாரமா? எவ்வளோ நேரம் தான் கீழே உட்காந்து ஊதிட்டே இருக்கிறது, கழுத்தெல்லாம் வலிக்குது. அதனால சேர் போட்டு உட்காந்துருக்கிறேன். இப்போ அதனால என்னத்த? அது சரிதாண்டி, சோறாக்குறதுக்கு நல்லா சேர் போட்டு உட்காந்து ஒய்யாரமா ஆக்கு. முடிஞ்சா வேணா ஒரு பாய் போட்டு வேணா படுத்து தாக்குறியா? அந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. அப்படியே பாய் போட்டு படுத்துட்டேன்னு வைங்க, அடுப்பு கிட்ட தானே இருக்குது. அப்படியே குமிச்சு ஊதுறக்கு அப்படியே படுத்துட்டே ஜாலியாக ஊதுனா சீக்கிரமா பத்திக்கும்னு நினைக்கிறேன். கழுத்து வலி வராது. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது அத்தை. அடுத்த வாட்டி வேணா அந்த மாதிரி பண்ணுறேன். என்னத்தா நீங்க சாப்பிடலையா? எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க? என் மேல எவ்வளவு பாசம் உங்களுக்கு. சரியத்தா. அம்மா உள்ள என்ன பிரசாதம் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அதுக்கு இல்லத்தா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். எதா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். சும்மா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு, ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கொஞ்சம் எடுத்து வைப்பல, அதுக்காக தான் கேட்டேன். சுப்பு கருப்பாயி எல்லாரும் தான் போனோம். இந்த ராமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா. சுப்புவும் கருப்பாயி இங்க பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நான் சரி இட்லி சாப்பிட்டுக்கலான்ட்டு இதை கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்டேன். நீயே சாப்பிட்டு எனக்கு எடுத்து வைக்க வேண்டாம். அப்படியா? சரிங்கத்த. சரி நீ அடுப்பு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்தாங்க சேர் இங்கே வச்சுட்டு போறேன், நீங்களே உட்காந்துக்கோங்க. நான் உள்ள போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் எங்கேயாச்சும் கிளம்பிடுவேன். நீ தேடாதீங்க. சொல்லாம போறா பாரு. சேர் கொண்டு வந்து எங்க போட்டு வச்சிருக்கான் பாரு. சோறே குழம்பு இருக்க மாட்டேங்குதே. கரண்டி எங்க வச்ச காணா? கொண்டு அங்க வச்சிருக்கா பாரு, அடுப்புக்கிட்ட வைக்காம. இவளெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றது? ஒரு வேலைக்கு துப்பு இல்ல. ஏன் கருப்பாயி
அதான் சுப்பு மறு வீட்டுக்கு போனவங்க இன்னைக்கு தான் வராங்களாமா. சரி எங்க வீட்ல அவர் வேற நீ அவங்க வர நேரத்துல வீட்டை பூட்டிட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு போகாத, இன்னைக்கு நான் வேணா ஆடு மேய்ச்சல் கூட்டிட்டு போறேன், தோட்டத்து பக்கம் அங்கேயே மேயிட்டு அவரே கூட்டிட்டு போயிட்டாரு அந்த மனுஷனே. சரி அதான் நான் கோயிலுக்கு கூட வந்துட்டு இப்படியே உட்காந்துட்டேன். அவங்க தான் இன்னைக்கு வர்றாங்களாமா. சரி அதனாலதான் வீட்டுல இருக்கலான்ட்டு வீடை பூட்டிட்டு போக வேண்டான்னு நாள் சொன்னனால நானும் அப்புறம் சரின்ட்டு இன்னைக்கு போகல ஆடு மேய்ச்சலுக்கு. அப்படியா இன்னைக்கு தான் வராங்களா? சரி சரி வரட்டு வரட்டு. அவன் ஆறா உங்க மாமியார் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க வாரு. கற்பாயக்கா ஆண்டி வா வா. என்ன நீ மட்டும் தான் வந்திருக்கிற? அவனிங்க அதுவா கற்பாயக்கா உங்க பையனோட வண்டி அங்க என்னமோ பஞ்சர் ஆகி போச்சாமா. பஞ்சர் போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வரானா. இந்த புள்ள ரோட்ல தான் நின்றுட்டு இருந்ததா. சரி நானும் இந்த பக்கம் தான் வந்தேனா. சரி அதான் நானே கூட்டிட்டு வந்தேன். பஞ்சர் ஆகி போச்சா பஞ்சரு? சரி சரி வீடு திறந்துதான் இருக்குது, போ உள்ள போ. சரிங்க ஆண்டி. தேங்க்ஸ் நீலாக்கா. எதுக்குமா எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? என்ன உன்னை இது வரைக்கும் கூட வந்ததுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நானே டெய்லி வரவதா. பாப்போ மாமியார் உள்ள போ சொல்றாங்க, போய் ஏதாவது வேலை கீழே பாரு போ. சரிக்கா. யானையில அந்த புள்ள சும்மா வந்திருக்குது, ஒன்றும் கொடுத்துடலையா? எல்லாம் வண்டியில் இருக்குதா? ஆட போவாங்க சுப்பாத்தா, நீங்க வேற. நானும் அந்த புள்ள கிட்ட அதை பத்தி கேட்டேன், என்ன வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கிறேன் ஒண்ணுமே இல்லையா அப்படின்ட்டு. அவங்க அம்மா காசு கொடுத்துட்டாங்களாமா, அப்ப இவங்களே வாங்கிக்குவாங்களாமா அப்படின்னு தான் அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு. ஆமா வாங்கி கொடுக்குறா. வாங்கி என்னத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க? என்னமோ வசதியானடா அப்படி இப்படின்னு என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது ஆரம்பத்துல. இது வரைக்கும் ஒன்றும் கண்ணில் காட்டல. சரி சரி நீங்க பேசிட்டு இருங்க, இதான் நான் சின்ன பிள்ளை என்ன பண்றேன்னு பாக்குறேன். ஆடா சின்ன பிள்ளையோட அத்தா. என்னத்தா சின்ன பிள்ளை இங்க வீட்டுல தான் இருக்கிறாளா? இருக்கா இருக்கா உள்ளதான் இருக்கிறா. சரிங்க அத்தா. என்ன கருப்பாயி உன்ற மருமகன் வந்துட்டாளா இருக்குது? ஆமாறாங்க இதை இப்பதான் வர்றா. சரி போய் பாரு போ. மகன் பேர் வந்திருக்கிறா, மருமகன் வந்திருக்கிறா. போய் 5-6 நாள் ஆகி போச்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கிறா. போய் என்ன ஏதுன்னு போய் பாரு போ. எனக்கு போய் பாக்குறது, அவன் மட்டும் தான் வந்திருக்கிறான். அவனை இன்னும் காணும். அவன் என்னமோ வண்டி தெரிஞ்சு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டானாமா, இன்னும் அவன் காணும். ஆமாறாங்க மருமக தான் வந்திருக்கிறா. மகன் எதை பின்னாடி வருவானே என்னமா. அது என்னமோ வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கிறா, ஒண்ணுமே கொடுத்துடலையாட்டு இருக்குது. சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கருப்பாயிலே கேட்டுக்கோணும், நம்ம போய் கேட்க முடியுமா? சரி போய் பார்ப்போம் கருப்பாயி. பார்க்கலாம் என்னத்த போய் பார்த்து என்னங்க போகுது போ. கருப்பாயி அப்புறம் நீ பேசாம எல்லாம் எடுத்துருந்து ஏதாவது கேட்டுறாத. கொஞ்ச நாளைக்கு தெரியாத மாதிரியே இரு. அவங்க என்னதான் பண்றாங்க பார்க்கலாம். இனி நான் கேட்டு என்ன ஆக போகுது, கேட்காம என்ன போகுது, சமயம் வரட்ட பாத்துக்கிறேன். ஆமா நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எது கேட்டு வைக்காத சரியா? அப்புறம் பையன் கையை விட்டு போயிடுவான், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ நீயும். பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு தான் இழுக்கிறாங்கன்ட்டு. புரியுதுறாங்க புரியுது, கொஞ்சம் விட்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற இரு. சோறெல்லாம் ஆக்கிட்டியே என்ன? இல்லறாங்க நான் இன்னும் ஒன்றும் செய்யல. அதான் காலையில பழைய சாப்பாடு நிறைய இருந்ததா, அவர் அதையே தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு எடுத்துட்டு போயிட்டாரு தூக்கு வச்சில போட்டு. அப்புறம் நானும் அங்கே கோயில சாப்பாடு கொடுத்ததில்ல, அதை கொண்டு வந்து இப்பதான் நானும் சுப்பு சாப்பிட்டோம். இனிமேல ஆக்கணும். நானும் இப்பதான் ஆக்கி வச்சுட்டு வந்தேன். சரி போய் பாரு போ கருப்பாயி, உட்காந்துட்டே இருக்காத. மருமக வேற வந்துட்டா, போய் சோறு வேற ஆக்கலாங்கிற போ. அவளை ஏதோ சோறு ஈர ஆக்க சொல்லி இல்லாட்டி. ஆமா அவளை ஆக்க சொன்னா ஆக்கிட்டு மறுவேளை வாப்பா பாரு. ஏன் சுப்பு நீயே அவளுக்கெல்லாம் ஒரு வேலையும் செய்ய தெரிய மாட்டேங்குது. சரி ஒவ்வொன்றா சொல்லி கூட என்ன பண்றது? அவள் வீட்டில் ஒன்றும் கற்றுக்காம வர்றது, இங்கே வந்து நம்ம உசுறு எடுக்கிறது, நம்ம பொருளை வரைய பண்ணிட்டு நம்ம சொல்லி கொடுக்கணுமா? இதுக்கு தான் நம்ம இருக்கிறோமா? அப்படியெல்லாம் சொன்னால் நான் என்ன பண்ணுறது? நான் கட்டிட்டு வந்து எத்தனை வருஷ கணக்காச்சு என்ற அவளே மருமக எடுத்துருவாளாட்டுக்குது. இன்னும் இப்போ தான் இப்படி தான் இருக்கிறான். நானெல்லாம் நீ எங்கே போய் முட்டிக்கிறது? போ நல்லா முட்டிக்க வேண்டியதுதான் நீ சொன்ன மாதிரி. சரி நான் அப்படியே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு பார்க்குற போய். சரி போய் பாரு போ. சரி நீ 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். கருப்பாய் நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவள் கோவம் வந்தால் சிரிச்சிட்டு பேசிடுவா, மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா. சின்னப்புலா அடியே சின்னப்புலா. நிலா வாடி வா வா. என்ன எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு அதிசயமா? ஏன் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? நீ தான் உங்க வீட்டுக்கு வரக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருக்கிறதாச்சு, அப்புறம் எப்படி நான் வர்றது? இப்பதான் வந்தேன். சரி பார்த்து இவ்வளவு நேரம் உனக்கு காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. சரி அப்படியே பொடியாடியே வந்துட்டு இருந்தேன். அதான் வலையில அந்த கருப்பாயோட மகனும் வந்துருந்தாங்களா, அப்புறம் அந்த பிள்ளைய அப்படியே கூட கூட்டிட்டு பேசிட்டு வந்தேன். வந்து பார்த்தா மொத்த வெளியில இருந்தாங்க. சரி உனக்கு கேட்ட உள்ள இருக்கிறாங்க, நாங்க அதான் அப்படியே வந்துட்டேன். என்னடி பண்ணிட்டு இருக்கிற? ஒன்றும் பண்ணலடி, எங்கள் அத்தை கோயிலுக்கு போயிட்டு சாப்பாடு ஏதோ வாங்கிட்டு வந்தாங்களா பிரசாதன்ட்டு. சரி அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி அப்படியே பூரி வேறு கொஞ்சம் செஞ்சாங்களா, அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு அதான் வயிற்ற நிறச்சிட்டு வந்தால் அந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு விட்டுருந்தேன். பேட்டரி வெளில காலையில் பார்த்து ஃபுல்லாக தீந்து போச்சா, சார்ஜ் போட்டு விட்டவோ சுவிட்ச் போடாமல் விட்டுட்டேன். அதனால தான் நீ ஃபோன் அடிச்சது தெரியலையாட்டு இருக்குது. அது சரி, சோத்த பார்த்தாதான் நீ எல்லாத்தையும் மறந்துடுவியே. சரிடி நீ சாப்பிட்றியா? ஏதாச்சும் பூரி இருக்குது போட்டு தரடி. ஒன்றும் வேண்டாம் நான் இப்போதான் சாப்பிட்டுட்டு தான் அப்படியே வந்தேன். இப்போ பசிக்கல, வேணா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்க்கறதே சாப்பிடுடி 2. எங்கள் அத்தை சுட்ட பூரி நல்லா இருக்குடி. இல்லடி சின்ன பிள்ளை பாரு, அப்படியே சாப்பிட்டு இப்போதான் யாருமே வருது. ஃபுல்லாக இருக்குதுடி வயிறு. நானும் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எங்கள் அத்தையும் தோசை தான் சுட்டாங்களா, சரி அப்படியே 2 தோசை சாப்பிட்டுட்டு என்ற வீட்டுக்காரர் வேறு 2 ரொட்டி குடிச்சேன். புரோட்டா வேறு நைட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரா, அதில் வேறு கொஞ்சம் மிச்சமாகி போச்சு. அதையும் 2 எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேனா,
அதனாலதான் இப்ப சாப்பிட முடியல. வேண்டாம் விடு, இப்போ வயிறு பச்சை நானே கேட்பேன்ல. சரி அப்புறம் என்ன? அப்புறம் என்ன வா போலாம் எங்கேயாச்சும். இங்க உட்காந்து என்ன பண்றது? உங்க அத்தை வந்தா அப்புறம் ஏதாவது வேலை சொல்லுவாங்க. என்னால எல்லாம் செய்ய முடியாதுப்பா. நான் வந்தாலே உங்க அத்தை எதையாவது வேலை ரெடியா வச்சிருக்காங்க எனக்கு. நீ வேலை செய்யலன்னு சொல்லி என்னை சேர்த்து செய்ய வைக்கிறாங்க. நான் என்ற மாமியார் கிட்ட தப்பிச்சிட்டு வெளியே வந்தா உங்க வீட்டுக்கு வந்தா உங்க மாமியார் என்னை பிடிச்சி வச்சுட்டு எதையாவது வேலை வாங்குறதுலேயே குடியா இருக்குது. வா அந்த கிளை உள்ள என்ட்ராகிறப்பல நம்ம வெளியே ஓடிடலாம். உங்க அத்தை உள்ள வந்தாங்கன்னு வையி, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நியாயம் பேசுறதுக்கே விட மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் எதையாவது வேலை கொடுத்து பேசிட்டே இந்த வேலையை பாருங்கன்னு இந்த கிளவி நம்ம தலையில கட்டிடும். வா நீ சொல்றதா கரெக்ட். முதல்ல இந்த இடத்துல இருந்து நம்ம காலி பண்ணணும். ஒடியா கிளவி டக்குன்னு உள்ள வந்தாலும் வந்துடும். ஆமாடி, அது வேற நான் வரும்போதே பாத்துக்கிச்சா. இந்நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன வேலை கொடுக்கலான்ட்டு. வா 2 நிமிஷம் கூட நிக்க கூடாது நீ. ஐயா இந்த சாமி பால் குடிடா ஒரு டம்ளரு. ஐயோ அண்ணிமா இப்பதான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள பால் குடுக்குறீங்க? பால் குடிச்சா வாந்தி வந்துடும் அண்ணிமா. இப்பதானே அண்ணிமா டிஃபன் சாப்பிட்டேன். இப்ப வேண்டாம் அண்ணிமா எனக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணு. நல்லா சாப்பிடணும் இந்த நேரத்துல. ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல. நீ பாரு சரியாவே சாப்பிடவே மாட்டேங்கிற வர இப்படி சாப்பிட்டா எப்படி? 2 ஆள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடுவானுல. உனக்காக மட்டும் சாப்பிட்டா பத்தாது, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்காகவும் சேர்த்து சாப்பிடுவானு கண்ணு. இந்தா நீ சாப்பிட்டதை பார்த்துட்டு தான் இருந்தேன். சரியாவே நீ சாப்பிடலாம். பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறமா மாத்திரை சாப்பிடு. என்ன நீமா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பால் சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டா எனக்கு கண்டிப்பா வாந்தி வந்துடும். பேசாம நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டே பால் குடிக்கட்டுமா? நீ சொன்னாவே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறமே குடிக்கிறானே அதெல்லாம் முடியாது. நீதான் இப்ப மாத்திரை வேணா சாப்பிட்டுட்டு பால் குடி கையோட. அப்புறமேல் குடிக்கிறாளாம். அப்புறமேலு கொண்டு போய் வச்சுட்டு மறுக்கா சூடு பண்ணிட்டு வந்து குடிச்சா நல்லாவா இருக்கும்? இந்தா இப்பதான் காய்ச்சின பால் நல்லா இருக்குது. காலையில தான் வாங்கிட்டு வந்தேன் நேரத்திலேயே போய். இந்தா நீ ஃபர்ஸ்ட் மாத்திரை ஏதோ சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு பாலை குடி முதல்ல. சோ நன்னிமா நீமா நீங்க என்ன சொன்னா நான் கேட்டுட்டே இருக்கணும். சும்மா சாப்பிடுன்ட்டு என்ன நீங்க அம்மா என்னை சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா காலையில இருந்து சொல்லுங்க. இன்னும் சாப்பிடாமே வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க பாருங்க. நான் சாப்பிட்றேன். ஆமா நீங்களே சொல்லிட்டு இருங்க. பாருங்க டைம் என்னாச்சுன்னு. இன்னும் சாப்பிடாமே இருந்தா எப்படி அண்ணிமா? எல்லாத்துக்கும் பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. போங்க நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க. பால் தானே குடிக்கணும், நான் குடிச்சுக்கிறேன். டேப்லெட் சாப்பிட்டுட்டு பால் நான் கண்டிப்பா குடிச்சுக்கிறேன். சரியா? நீங்க இங்கே நின்றுட்டு நீங்க இன்னும் சாப்பிடாமே நிக்காதீங்க. பாருங்க மயக்கமே வந்துடும் போல இருக்குது. நீங்க வேலை செய்யறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா தலை சுத்துற மாதிரி இருக்குது. நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க நீமா. போங்க. சரி கண்டிப்பா குடிச்சுக்கவே இல்ல? ஐயோ நான் கண்டிப்பா குடிச்சுக்கிறேன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, இனியாச்சும் போய் சாப்பிடுங்க போங்க. மிச்சம் ஏதாவது வேலை இருந்தா அப்புறமே பாத்துக்கலாம். நானும் கொஞ்சம் கூட மாட செய்யறேன். சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது நீமா. செய்யறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துங்க. சரியா கண்ணே? சரி நம்ம சாப்பிட்டா குடிச்சுக்கவே இல்ல பாத்து. ஐயோ சரி நானிமா நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க போங்க. இல்லாட்டி நானாச்சும் போட்டுட்டு வந்து தட்டுமா நீமா? சாப்பிடுறீங்களா இங்கே? இல்ல நானே போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரியா? சீதக்கா யாரோ வந்துட்டாங்களா? நானிமா சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அப்பா உங்க அத்தை கண்ணில் படாம எப்படி வெளியே வந்துட்டு சின்ன புள்ள.